கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு என்ற பிரதான ஆசாரியர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து நம்மை தேற்ற ஆயத்தமா இருக்கிறார். கலங்காதிருங்கள். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பல்வேறு குழப்பத்தோடு இருக்கிறீர்களா? பல்வேறு சோர்வுகளோடு இருக்கிறீர்களா? நாம் பிரதான ஆசாரியராகிய இயேசு நமக்கு உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறதுனால அவரையே நாம் அறிக்கை செய்து கொண்டிருப்போம். இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் நடக்கும், நான் ஆராதிக்கிறவர், என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவரை அறிக்கை செய்ய அவருடைய பலன், அவருடைய கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கலந்து உறவாடுவதை நீங்கள் நிச்சயமாய் உணருவீர்கள். அதன் மூலம் இதுவரை இல்லாத ஒரு ஜெயத்தையும் ஒரு பேரின்ப ஸ்லாகியத்தையும் மன நிம்மதிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதை உணர்வீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இயேசு என்ற அந்த பிரதான ஆசாரியர் வந்திருக்கிறார். கலங்காதிருங்கள். உங்கள் அருகிலே இப்பொழுதே அசைவாடுகிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார். எதை இந்த காலை வேளையிலே அறிக்கை செய்தீர்களோ அதை அந்த பிரதான ஆசாரியர் மூலமாய் நீங்கள் பெற்று அனுபவித்து சந்தோஷமாய் இந்த நாளை காணப்போகிறீர்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் பல்வேறு சங்கடங்களையோ குழப்பங்களையோ முன்வைத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் பரிகாரி இயேசு என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல அற்புத விடுதலையின் வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியனாகிய இயேசு அவர்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.